ஹலோ மக்களே! இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய வீடியோவோட உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மளோட 800 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வீடியோ. ஆக்சுவலி இது லாங் பேக்கே போட்டிருக்கணும். இது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எடுத்த வீடியோ. அதாவது 15th ஆகஸ்ட் 2024க்கு இப்போ தான் எடிட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் யூசுவலாக நம்ம ஐ திங்க் லாஸ்ட் 2 இயர்ஸ்லேருந்து இந்த இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் வீட்டில் ஹர் கர் திரங்கான்ட்டு எல்லோரும் வீட்லேயும் ஃப்ளாக் போட்டு, நாங்களும் அதே மாதிரி தான் ஃப்ளாக் போட்டிருந்தோம். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்சோ பேட்ரியாட்டிக்காக இருந்துச்சு. வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஆக்சுவலி அன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் வேகமாக எழுந்து யூஸ்வலாக எங்களோட ஸ்கூல்லலாம் ஒரு ஃப்ளாக் ஹோஸ்டிங் இடம் இருக்கும். அந்த இடத்துல பார்க்கலாம், இந்த பீரியடு மார்ச் ஃபர்ஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலான்ட்டு போனேன். இதுதான் அந்த கிரவுண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். லைக் ஒரு 3-4 ஸ்கூல்ஸ் எல்லாம் அங்கே மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அதில் 2 ஸ்கூல் நான் இருந்திருக்கிறேன். 2 ஸ்கூல்லையும் நான் படிச்சிருக்கிறேன். தட் இஸ் ஒன் ஆஃப் மை ப்ரைமரி, அடுத்து ஹை ஸ்கூல். ஸோ 2 ஸ்கூல்லையும் நான் படிச்சிருக்கிறேன். அதை பார்க்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பெரேடை மிஸ் பண்ணிவிட்டேன். நான் ரிபப்ளிக் டேக்கு போய் லைக் அடுத்த டைம் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு அது நான் வீடியோ போடுறேன், ஷார்ட்ஸாக போடுறேன். அடுத்து இது வீட்டை எங்கள் வீட்லேயும் ஃப்ளாக் கட்டியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே நம்ம எல்லாத்துலேயும் ஒரு செல்ஃபி, அதில் ஃப்ளாகை வச்சு ஒரு செல்ஃபி. அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, நம்ம கண்டென்ட்காக எது வேணாலும் பண்ணலாம். அப்புறம் அன்றைக்கி வேறு பிளானும் இருந்துச்சு. வெளியில் போகிற பிளானும் இருந்துச்சு. அதாவது தமிழ்நாடுக்கு ப்ராடாக சொல்கிறேன். நீங்கள் எதனா கண்டுபிடிச்சிங்கன்னா எந்த இடம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி அந்த பஸ்ஸில் ரொம்ப நாள் ஆகிட்ட பிறகு போனேன். லைக் 2-3-4 months ஆகிட்ட பிறகு போயிருந்தேன். லாஸ்ட்லி சம்மர் வெக்கேஷன் போனது. இப்போ மறுபடியும் இந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன். ஸோ அந்த பஸ்ஸில் போகும்போது ஒரு திருக்குறள் படித்தேன். பிகாஸ் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இங்கே நம்ம கர்நாடகாவில் ஃப்ரீ வாங்கி இங்கே நம்ம தமிழ்நாடு இன்டர்ஸ்டேட் போனால் அந்த மாதிரி ஃப்ரீ வாங்க முடியாது. அப்புறம் இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. அங்கே கீழே மவுண்டன் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்நாக்ஸு. பட் ஆக்சுவலி இது கேக்குன்ட்டு இது அன்ஹெல்த்தி தான். பட் ஆஸ் நான் எப்போவுமே என்னோடய வீடியோ சொல்கிற மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் ஃபைன், ஓகே. 6 months ஒன்ஸ் இட்ஸ் ஓகே. அப்புறம் எங்கள் ஃபேவரட்டான எனக்கு பிடிச்ச விஷயமே நீங்கள் ஆஸ் போக போக நல்ல நேச்சரை பார்க்கலாம். இங்கே பிளென்டி ஆஃப் கோகனட் ட்ரீஸ் விச் இஸ் வெரி லைக்கிங், வெரி மச் ஐ லைக் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லாருக்கும் ஒரு க்ரஷ் இருக்கும். இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்த க்ரஷ் என்ன அதுனா, தேங்காய் மரத்து மேலெலாம் க்ரஷ் வருது. அது பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த சீனரி பாருங்கள். கோகனட் ட்ரீ, அது பின்னாடி மவுண்டெயின்ஸ், அது பின்னாடி க்ளவுட்ஸ். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் வியூ. நேச்சர் எப்போவுமே அதோட அழகை காமிக்கிறதுக்கு ஃபெயில் பண்ணவே முடியாது. தட்ஸ் வாட் நேச்சர் டசன்ட் ஃபெயில் டு ஷோ இட்ஸ் பியூட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை பார்க்குறதுல ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹட்டெல்லாம் பார்க்க முடியும். நல்ல ஒரு வியூவாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் போகும்போது ஆஸ் இட் வாஸ் இண்டிபெண்டன்ஸ் டே, நம்ம எங்கே வேணாலும் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணதை பார்த்து முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த பஸ்ஸுங்கெல்லாம் ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு பஸ்ஸஸ். இப்போ நான் இன்னொரு பஸ்ஸு காட்டுறேன் பாருங்கள். அந்த பஸ் ஓனர் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது பிஆர் பஸ்ஸன்ட்டு. நான் என்னோடய இனிஷியல் டேஸ் ஸ்கூல் டேஸ்லலாம் அந்த பஸ்ஸில் தான் போயிருக்கிறேன். இட் வாஸ் கம்மிங் அண்டர் 8:40 AM இல்லை அது 8:15 8 o'clock AM வந்துடும். ஸோ என்னோடய ஸ்கூல் 8:30 AM இருந்துச்சு. அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள்னே சொல்லலாம். அப்புறம் அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. நாங்கள் ஒரு பர்ச்சேஸுக்கு போயிருந்தோம். அந்த பர்ச்சேஸும் முடிஞ்சிச்சு. அப்படியே இது ரிட்டன் வர வீடியோ, சன்செட் ஆகிற வீடியோ. இப்போ சன்செட் ஆகும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மவுண்டெயின்ஸு, சன்செட், அப்போ இந்த கவ், ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல், ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப். அதுதான் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். நம்ம எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ தான் நம்ம அர்னிங்ஸ் பின்னாடி ஓடினாலும், அட் த எண்ட் ஆஃப் இட் நமக்கு வேண்டியது ஒரு பீஸ், லவ், அஃபெக்ஷன். அதுதான் தேவை. அப்புறம் இதுதான் மாரல் ஆஃப் த வீடியோ. நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் கற்றுக்க வேண்டியது இதுதான். நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் நமக்கு எண்ட் ஆஃப் த டே என்ன வேணும்? பீஸ் வேணும். அவ்வளோதான். பீஸ், பிளிஸ். அப்புறம் மறுபடியும் நான் வரும்போது அந்த கோகனட் ட்ரீயை கேப்சர் பண்ணேன். பிகாஸ் உங்களுக்கு எனக்கு தெரியும், எனக்கு கோகனட் ட்ரீ தான் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்குன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது எந்த ப்ளேஸ்ன்னு நீங்கள் எதனா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இது காசும் இல்லை, பணமும் இல்லை. இது ஜஸ்ட் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். அப்புறம் என்னோட கொஞ்சம் மெமரிஸை சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். அந்த சன்ரைஸ், மவுண்டெயின்ஸ் எல்லாம் ஒரு டார்க் வியூவில் ரொம்ப அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. ஸோ காத்துட்டு இருந்துங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.